விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி 2026 கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய பயிற்சி தாங்க பெருசாக வரக்கூடிய அமைப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சந்திரன் 2 நாளைக்கு ஒரு தடவை மாறிடுவார். சந்திரன் இயல்பாகவே மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய பிளானட். சுக்ரன் 13ஆம் தேதி 2026 ஜனவரியில் அப்படியே தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும், சூரியன் 14ஆம் தேதி தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும், செவ்வாய் 16ஆம் தேதி தனுசு வீட்டிலிருந்து உச்சநிலை அமைப்புகளில் மகர வீட்டுக்கும், புதன் தனுசு வீட்டிலிருந்து அப்படியே மகர வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய பயிற்சி. இந்த மொத்த கிரக பயிற்சிகளும் எந்த மாதிரியான தாக்கங்களை அவரவர் ராசிக்கு கொடுக்க போகுதுன்றதை பார்க்கும்பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்வேன். என்ன இருந்தாலும் 10ஆம் அதிபதி ராசியில் அமர்ந்து அப்படியே மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அட்டகாசமான ஒரு மாதம். கடந்த காலங்களில் வேலைக்காக அலைஞ்சங்க, தொழிலுக்காக அலைஞ்சங்க, அலைன்னு அலைச்சல் அதிகமாக இருந்ததே தவிர லாபம் கைக்கு வரலன்னு சொன்ன மகர ராசிக்காரங்களுக்கு 10ஆம் அதிபதி ராசியில் அமரக்கூடிய அமைப்புகள், அவரை சுக்கரனோடு இணையக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மங்கள மாதம் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி 2026 அவரவர் வயது தகுதி இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரியான நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக வாழ்க்கை துணை சம்பவங்கள் மிகப்பெரிய மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. என்ன இருந்தாலும் 4-10ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் ராசியில் உச்சமாகுது. அவர் உச்சமா இருக்கிறது தப்பு தான். கோபம் வரும், எரிச்சல் வரும், பரபரப்பா இருப்பீங்க, பதட்டமா இருப்பீங்க. ஆனாலும் சுக்கிரனோட இணையக்கூடிய தன்மை அது அருமையான மங்கள இணைவு இல்ல. அப்ப அந்த மங்கள இணைவின் காரணமாக கணவன் மனைவி அமைப்புகள் சரி செய்யக்கூடிய அமைப்பு, காதலர்கள் அமைப்புகள்ல சரி செய்யக்கூடிய அமைப்பு. இங்க முதலுக்கே ஒன்றும் இல்லை, இதுல வேற காதலான்னு கேட்டீங்கன்னா இந்த வாரத்திலிருந்து உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர் உங்களுக்கு மெதுவாக அறிமுகமாகக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதத்திலிருந்து எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன் மகர ராசிக்காரங்களுக்கு. ராசிநாதன் அழகா 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. இவ்வளவு நாள் பாபத்துவமா இருந்து வந்த நிலை கூட இப்ப செவ்வாயின் மாற்றத்தால பாபத்துவ நிலையெல்லாம் இல்ல. குருவின் வீட்டுல 3ல மறைஞ்சுதான் இருக்காரு. 3ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலே எதிரிகள் எல்லாம் ஒரு அளவுக்கு அப்படியே நடுநடுங்கி இருப்பாங்கல்ல. தசாபுத்திகள் இந்த இடத்துல மோசமாக இருந்தாலே ஒழிய எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணையால் இருந்து வந்த சங்கடங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு, அங்கீகாரமே கிடைக்காம ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு வேலை செஞ்சாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்றவங்களுக்கு இந்த மாதத்திலேயே வேலை தொழில் இடத்துல ஏதோ ஒரு நல்ல சுப நிகழ்வுகள்னு சொல்லி நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உண்மையிலேயே ஜனவரி 2026 அட்டகாசமா இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு. இளைய பருவத்தினருக்கு சூப்பர். வயதானவர்களுக்கு கூட குழந்தைகளை பற்றியான கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. குழந்தைக்கு கல்யாணம் நடக்கலைங்க, குழந்தைக்கு குழந்தை இல்லைங்கன்னு சொல்றீங்கல்ல, இந்த அத்தனை அமைப்புகளும் அப்படியே இல்லைங்க. இந்த மாதத்திலே ஒரு நல்ல விஷயம் வந்துருச்சு, கல்யாண விஷயம் வந்துருச்சு, குழந்தை அமைப்பு வந்துருச்சு, வீட்டில் சீமந்தம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்ற மாதிரியான சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள நிச்சயமா இருந்தே ஆகணும் வயதானவர்களுக்கு. அந்த தன்மைகள்ல பிள்ளைகள் வழியில இந்த விஷயங்கள் நடந்தாகணும்ல. இது மாதிரியான சுப நிகழ்வுகளுக்கான ஒரு அச்சாரம் இடக்கூடிய ஒரு மாதமா இருக்குங்க இந்த ஜனவரி 2026. எல்லா வகையிலும் மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்கள், மேன்மைகள் வரக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் கோபத்தை மட்டும் இந்த மாதத்துல குறைச்சிக்கிறது சகல விதமான மகர ராசிக்காரர்களுக்கும் இன்னும் நன்மையை அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஜனவரி 2026.